சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பணிபுரியும் மகளிருக்கு பரங்கிமலை, ஓசூர் மற்றும் திருவண்ணாமலையில் 3 தோழி விடுதிகளை திறந்து வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 176 கோடியே 93 லட்சத்தில் 14 புதிய தோழி விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் மலட்டாறு பகுதியில் கனமழை பெய்த நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மகள்களான அபிநயா வயது 14 மற்றும் சிவசங்கரி வயது 18, ராஜேந்திரன் என்பவரின் மகன் ராஜேஷ் வயது 13 ஆகியோர் நேற்று காலை ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது ஆற்றில் ஆழமான பகுதிக்கு சென்றதால் மூவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். இதனைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் 3 பேரின் உடல்களை சடலமாக மீட்டனர். சென்னை கொளத்தூரில் கட்டப்பட்டு வரும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கில் உள்ளரங்க பேட்மிண்டன் மைதானம் கட்டும் பணிக்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 2.25 கோடிக்கான காசோலையை நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் அமைச்சர் பி.கே. சேகர் பாபு வழங்கினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது. இந்த நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு இன்று ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு வடக்கு பகுதியைச் சேர்ந்த 11 பேர் ஒரு வேனில் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்தனர். இவர்கள் திருச்சி வந்து அங்கிருந்து தஞ்சை வழியாக வேளாங்கண்ணிக்கு வந்து கொண்டு இருந்தனர். அதே நேரத்தில் தஞ்சையிலிருந்து திருச்சி நோக்கி ஒரு அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. அரசு பஸ்ஸும் வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 575 காசுகளாக இருந்து வந்தது. நேற்று நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை 10 காசுகள் குறைக்க முடிவு செய்தனர். எனவே முட்டை கொள்முதல் விலை 565 காசுகளாக குறைந்தது. இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் சாலை பாதுகாப்பிற்கான சிறந்த மையம் நாடு முழுவதும் நடக்கும் வாகன விபத்துகளை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது. சென்னையில் ரயில் நிலையத்தில் ரூபாய் 32 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 3 பேர் சிக்கியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் திருமுலசியை அடுத்த வேட்டுவப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் விவசாயி. இவருடைய மனைவி தீபா. இவர்களுக்கு நட்சத்திரா வயது 17 என்ற மகளும் சரவணன் வயது 11 என்ற மகனும் இருந்த நிலையில் சிபிஎஸ்இ தேர்வில் நட்சத்திரா தோல்வியுற்றதால் மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தெற்கு ரயில்வேயின் கீழ் நாள்தோறும் 350க்கும் மேற்பட்ட ரயில்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. சிவகங்கையில் சிங்கனம்புரி அருகே உள்ள கிரஷர் குவாரியில் ஏற்பட்ட பாறை விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் தந்தை, மகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கி சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக ஆவடி சோதனை சாவடி, என்எம் சாலை, நந்தவனம், மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. கோவையில் நாளை கல்லாப்பட்டி, சேரன் மாநகர், நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற தகவல் தெரிவித்துள்ளனர். சர்க்கரை தூக்கலாக காஸ்ட்லி சாக்லேட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு உடனடி எனர்ஜியையும் உண்மையான ஊட்டச்சத்தையும் தரக்கூடியவை நம் பாரம்பரிய மிட்டாய்கள் என்றும் அவற்றை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கலாம் என்கிற திருநெல்வேலியை சேர்ந்த இயற்கை மருத்துவர் உமா மகேஸ்வரி அவற்றின் பலன்களை நமக்கு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே கிறிஸ்தவ அலங்கார நுழைவாயில் அமைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாகில் ஊழல் செய்திருப்பதால் தான் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. அமலாக்கத்துறை பெயரை கேட்டாலே திமுகவினருக்கு தூக்கம் வருவதில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திமுக இளைஞரணி நிர்வாகியால் கல்லூரி மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் ஆணைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாமகவின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ், அன்புமணியுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை எனவும் என்னுடைய ஆற்றல் தெரியவே நீந்தினேன் என்றும் 13 பேர் பங்கேற்ற நிலையில் பேட்டி அளித்துள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் 25% இடஒதுக்கீடு பெற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசி பிரிவில் இடஒதுக்கீடு வழங்க கோரி திண்டுக்கல்லில் நடத்தவுள்ள மாநாட்டுக்கு அனுமதி அளித்தால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அறிவித்துள்ளார்.
அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு என்று திமுக மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் பேட்டி அளித்துள்ளார். கணவர் மீது புகார் தெரிவித்த கல்லூரி மாணவிக்கு ஆதரவாக திமுக அரசை கண்டித்து அரக்கோணத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடி நிதியை 6% வட்டியுடன் சேர்த்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் நகைக்கடன் பெறுவதற்கான புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 1,75,000 கடல் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக தலா ரூபாய் 8,000 வழங்கும் திட்டத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட தமிழக அரசின் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்த உரிமை தொகை ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உதவித்தொகை பெற 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த அதிமுக தயங்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி எச்சரித்துள்ளார். பிரதமர் அர்ப்பணிக்க உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையம் இன்று திறக்கப்பட உள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். புவனகிரியில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறித்த மயிலாடுதுறை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். கடலூர் சிப்காட்டில் டேங்க் வெடித்து பாதிப்பை ஏற்படுத்திய தொழிற்சாலை செயல்பட தமிழ்நாடு உறுதிமொழி குழு தடை விதித்துள்ளது. ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த தஸ்தகீர் வயது 55, இவரது மனைவி ஷர்பனிஷா வயது 53. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். தஸ்தகீர் பாரிஸில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் கணக்காளராக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி ஷர்பனிஷா தலைமை செயலகத்தில் சுற்றுலாத்துறையில் வேலை செய்து வந்த நிலையில் தஸ்தகீர் கடந்த 1 மாத காலமாக மருத்துவ விடுப்பில் வீட்டில் இருந்துள்ளார். இவர் வேலை செய்யும் தபால் துறையில் பல்வேறு புதிய சாஃப்ட்வேர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் அது பற்றி போதிய புரிதல் இல்லாமல் வேலைக்கு செல்ல பிடிக்காமல் வீட்டில் இருந்துள்ளார். மேலும் விருப்ப ஓய்வுக்கும் விண்ணப்பித்த நிலையில் இந்த மாதம் 26ஆம் தேதி அவர் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நிலையில் மன உளைச்சல் காரணமாக ஓட்டேரியில் 6வது மாடியிலிருந்து கீழே குதித்து மத்திய அரசு ஊழியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். IPL 2025இல் முதலிடத்தில் தொடரும் முனைப்பில் லக்னோ அணியுடன் குஜராத் இன்று மோத உள்ளது. 7 IPL தொடரில் 500 ரன்கள் எடுத்து KS ராகுல் புதிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட்டில் 100 விக்கெட்டுகளை குல்தீப் யாதவ் வீழ்த்தியுள்ளார். மலேசியா பேட்மிண்டன் தொடரில் ஒலிம்பிக்கில் 2 முறை பதக்கம் வென்ற இந்தியாவின் PV சிந்து முதல் சுற்றுடன் வெளியேறினார். தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 1760 அதிகரித்து ஒரு சவரன் 71,440க்கு விற்பனையானது. இதனால் நகை வாங்குவோர் கவலை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மே 27 வரை மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மழை வாய்ப்பு குறையும் என்பதால் அடுத்த சில நாட்களில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து வந்த நிலையில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.